Facebook அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிருக்கக்கூடிய உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணி அதில் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆட் மெயில் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ என்ன இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அந்த இமெயில் அட்ரஸ்க்கு கன்ஃபர்மேஷன் கோட் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஜிமெயில் ஆப்பில் அந்த மெயிலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். அந்த கோடை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி லிங்க் ஆகிடக்கூடிய அந்த மெயில் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆல்ரெடி இருக்கிறதையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சேஞ்ச் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது ரீப்ளேஸ் வந்து ஆகாது. அது வந்து ரெண்டுமே வந்து அதுலேயே ஆட் ஆன மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு எது வேணாமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி வீடியோ இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.